ஒரு காலத்தில் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று நாமே முழங்கினோம். இன்று தெற்கு வளர்கிறது, வடக்கிற்கும் சேர்த்து தெற்கு வாரி வழங்குகிறது. இத்தகைய தகுதியும் பெருமையும் தமிழ்நாட்டிற்கு எதனால் சாத்தியமானது? திராவிட இயக்கத்தினால்தான். ஆட்சி என்பது வெறும் அதிகாரம் அல்ல, கொள்கையை செயல்படுத்தும் களம் என்று மாற்றி காட்டியவர்கள்தான் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும். இன்னாருக்கு மட்டுமே இன்னது என்பதை மாற்றி எல்லாருக்கும் எல்லாம் என்ற கருத்திகளை அரசியல் களத்தில் விதைத்தார் தந்தை பெரியார். அதனை ஆட்சி நிர்வாகத்தில் செயல்படுத்தியவர்கள் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும். அதே கோட்பாட்டை இன்றைய நவீனகால சிந்தனைகளோடு இணைத்து திராவிட மாடல் ஆட்சியை உங்கள் அனைவரது பேராதரவுடன் நான் நடத்தி வருகிறேன். நான் என்றால் தனிப்பட்ட நான் அல்ல, அப்படி எப்போதும் நான் கருதியது இல்லை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்று நான் பொறுப்பேற்கும் போது அதை அந்த சொல்லை உச்சரித்த அடியேன் நான் தான். உச்சரிக்க வைத்தவர்கள் கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளையும் உள்ளடக்கிய தமிழ்நாட்டு மக்கள். அந்த தமிழ்நாட்டு மக்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சிந்தித்து செயல்பட்டு வருகிறேன். என் மனசாட்சிப்படி நான் செயல்பட்டு வருகிறேன். எடுத்துக்கொண்ட பதவி பிரமாண உறுதிமொழிக்கு உண்மையாக நான் ஆட்சி செய்து வருகிறேன். இன்னும் சொன்னால் தந்தை பெரியாரின் வாரிசாக, பேரறிஞர் அண்ணாவின் வாரிசாக இருப்பவர் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட்டு வருகிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் என்று இருந்து ஆட்சி செய்திருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி நான் ஆட்சி நடத்தி வருகிறேன். இதுதான் கலைஞருக்கும் பெருமை, அவர் மகனான இந்த ஸ்டாலினுக்கும் பெருமை என்பதை உணர்ந்தவன் நான். 14 வயதில் தமிழ் கொடி ஏந்தி 95 வயது வரையிலும் அதனை உயர்த்தி பிடித்திருந்த தமிழ்நத் தலைவர் கலைஞருக்கு இது 100ஆண்டு விழா கொண்டாடும் ஆண்டு. இந்த ஆண்டில் அவரது உயிரினும் மேலான இயக்கமாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறது என்பதுதான் எனக்கு கிடைத்த பெருமை. பெருமைமிகு கலைஞரின் நூற்றாண்டில் வேப்புமிகு திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சிறப்புமிகு தகுதியால், மகிழ்ச்சி மிகு மனநிலையில் இந்த மாமன்றத்தில் நான் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறேன்.